வெள்ளை முடி பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. வெள்ளை முடி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முடி கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலுமே சரி, இந்த ஒரு ஹேர் டை ஆயில் உங்களுடைய எல்லா விதமான முடி பிரச்சனைக்கும் 100% சொல்யூஷனாக கிடைக்குங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ஒரு 3 மாதம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய முடியோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க. செம்ம சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில நேச்சுரலான பொருட்களை சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஒரு ஸ்பூன் மருதாணி பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த மருதாணி பவுடரு இந்த ஹேர் டை ஆயிலில் சேர்க்கும்போது நம்மளுடைய முடியை ப்ரௌனாக மாற்றும். ஓகேவா? மருதாணி அப்படின்னாலே நல்லா சிகப்பு கலராக ப்ரௌன் கலராக மாறும். பட் இதில் நம்ம சில பொருட்களை சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து ஒரு ஸ்பூன் கருவேப்பிலையை நல்லா அறுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம். கருவேப்பிலை பொடி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளுடைய முடிகளை கருமையாக வைக்கிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லவே வேண்டாங்க. கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு மாற்றுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் டை ஆயிலை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளை முடியா அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 பொடியோட நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க. இந்த மருதாணி செடியில் பார்த்தீங்கன்னா விதைகள் வந்திருக்கும். ஓகேவா? காய்கள், மருதாணி காய்கள் இருக்கும். அதுக்குள்ளார குட்டி குட்டி குட்டியாக விதைகள் இருக்கும். அந்த விதைகள் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. மருதாணி கிடச்சிச்சின்னா, மருதாணி மரம் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு காயை மட்டும் பறித்து அதில் இருக்கிற விதையை சேர்த்து நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது 100% ரிசல்ட்டு கிடைக்குங்க. உங்களுடைய வெள்ளை முடியை நல்லா கருகருன்னு மாற்றிடும் 3 மாதத்தில். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த ஹேர் டை ஆயிலை தடவிக்கிட்டு வரணும். ஓகேவா? இப்போ நான் ஒரு 50 ml ஹேர் டை ஆயிலுக்கு தேவையான அளவு அந்த மருதாணி காய்களை எடுத்துறேன். இப்போ பாருங்கள், நான் நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே குட்டி குட்டியாக விதைகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விதைகள் தாங்க நம்மளுடைய முடியை நல்லா நீளமாக அடர்த்தியாக கருகருன்னு வளர்த்து கொடுக்கும். ஆல்ரெடி வெள்ளை முடி வந்துருச்சா கவலையே பட வேணாங்க. இந்த ஒரு விதை போதுங்க நம்மளுடைய முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுத்துரும். கொஞ்ச நாள் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 1 மாதம் தடவிட்டு 2 மாதம் தடவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனாலும் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஓகேவா? இப்போது இதை நம்ம கையிலேயே கூட நசுக்கிட்டு நீங்கள் இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றுனீங்கன்னா போதுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்றிட்டு இந்த விதையை நம்ம இந்த ஹேர் டை ஆயிலுக்கு பயன்படுத்த போகிறோம். இது மருதாணி ஆல்ரெடி நம்மளுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கும் இல்லையா? இந்த குளிர்ச்சி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய பாடி நல்லா கூலிங் ஆனாலே ஹேர் நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க. நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத் செமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நசுக்கி அந்த பொடியோடைய நான் சேர்த்துட்டேங்க. இப்போ நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம். உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ தலைக்கு தடவுறதுக்கு அதை நீங்கள் இப்போ ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் 50 ml எடுத்திருக்கேன். அதில் நான் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பொருட்களை இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம மருதாணி விதைகளை நல்லா காய வச்சு சேர்த்துருக்கோம். அதனால் அந்தளவுக்கு நுரையெல்லாம் வராது. இந்த பச்சையாக பொடி சேர்த்தோம் பார்த்தீங்களா, மருதாணி பொடி, அதனால கொஞ்சம் நுரை வர ஆரம்பிக்கும். இந்த நுரையெல்லாம் அடங்கி நம்மளுக்கு லைட்டாக புகை வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் நம்ம எவ்வளோ கலராக கருகருன்னு நம்மளுக்கு இந்த ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நிறைய பேர் வந்து மருதாணி இலை தான் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் மருதாணி இலையை நல்லா காய வச்சு நல்லா கையில் நசுக்குனீங்களா பொடியாயிரும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. அந்த மருதாணி காயும் பச்சையாக சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு நீங்கள் வந்து இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய் இழுக்கும். நம்ம ஈரமாக எந்த பொருளை சேர்த்தாலுமே கொஞ்சம் எண்ணெய் இழுத்துரும் இல்லையா, அதனால நீங்கள் வந்து காய வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து மிச்சமாகும். எல்லா எண்ணெயும் வந்து வெளியில் கக்கிட்டு வந்துடும். இல்லைன்னா அந்த பொருட்கள்லேயே எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆகி கொஞ்சம் எண்ணெய் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து குறையும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து புகை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கலர் பாருங்கள் நல்லா கருன்னு கிடச்சிருக்கு. நல்லா திக்காக கிடச்சிருக்குங்க. நம்ம பொடிகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காக கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இரும்பு கடாயில் அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. தேவையான போது மட்டும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் 2 ஸ்பூன் வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருட்கள் அதில் ஊற உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து வடிகட்டிக்கிறேன். வடிகட்டினதுக்கப்புறம் அந்த திப்பிகள்லாம் இருக்குது பாருங்களேன், அந்த திப்பிகளை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் ஆயில் அவ்வளோ இருக்குங்க, நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஒரு நாள் தலையில் நல்லா அழுத்தமாக தேய்ச்சிட்டு நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த திப்பிகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் இந்த திப்பிகளை வந்து தயவுசெய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அது ஆயில் நிறையவே இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கருன்னு ஒரு ஹேர் டை ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. வெள்ளை முடி பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, முடி கொத்தாக கொட்டுது அப்படின்ற பிரச்சனையும் இருக்கிறவங்களும் சரி, பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களும் சரிங்க, எல்லாருக்குமே இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாருங்கள் எவ்வளோ திக்காக கருன்னு இருக்குது. இந்த హెయిర్ డై ఆయిల్ మీరు చేసి పెట్టుకోండి. నేచురల్ వస్తువు పెట్టి మీరు చేసి పెట్టి బిడ్డలకు బాగా ఎంటుకల్లో రుద్ది చెయ్యండి. ఎంత ఎంటుకలు మీకు వచ్చి ఊడేది నిలుస్తుంది, పొడుగు వస్తుంది, బాగా నలుపు వస్తుంది. 1-2 తెల్ల ఎంటుకలు ఉంటే కూడా నల్ల పడుతుంది, బాగా షైనింగ్ వస్తుంది. తల్ల ఎంటుకల్లో పెట్టి బాగా మసాజ్ చేయాలా. బాగా చేతిలో వేసి బాగా పూసుకొని వేళ్ళు ఎత్తుకొని పోయి బాగా మసాజ్ చేసుకొని ఎంటుకలు బిడ్డలకి బాగా మీరు పెట్టండి. మీరు పెట్టను బిడ్డలకి హెయిర్ డై ఆయిల్ రెడీ చేసి పెట్టను బిడ్డలకి. మీరు కావాలి చూడండి 100% రిజల్ట్ దొరుకునుమా. బిడ్డల కోసం మీరు కొంచెం రెడీ చేసి పెట్టుకొని మీరు చేయండి. మీకు సంతోషంగా ఉన్న బిడ్డలకి సంతోషంగా ఉన్న కండిపుగా 100% ఖచ్చితంగా రిజల్ట్ దొరుకుతుందిమా. ఇది చేసుకోండి హెయిర్ డై ఆయిల్. ఇది రెడీ చేసి చూడండి మా, 100% రిజల్ట్ దొరుకును మీకు. సరేమా, ఈ వీడియో పట్టు ఉన్నదంటే కమెంట్ చేయండి. మీరు చేసి చూసేసి ఎట్లా ఉంది రిజల్ట్ కూడా మీరు కమెంట్ చేయండి. ఈ వీడియో పట్టు ఉంటే లైక్ చేయండి, మీరు ఫ్రెండ్స్ కంతా షేర్ చేయండి. ఓకే మా, సబ్స్క్రైబ్ చేసుకోండి. ఓకే, థ్యాంక్ యూ మా.